தெரியுமா? உலகத்தை வார்த்தையால் உண்டாக்கினார், பூமியை வார்த்தையால் உண்டாக்கினார், சமுத்திரத்தை வார்த்தையால் உண்டாக்கினார், நட்சத்திரங்களை வார்த்தையால் உண்டாக்கினார். ஆனா உன்னை என்னை தான் அவருடைய கை வேலையால் உண்டாக்கினார். அது இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். என்னை ரசித்து உண்டாக்கினார், என்னை ருசித்து உண்டாக்கினார். சொல்லுங்க எல்லாரும். இன்னும் சொல்ல நம்புறேன், என்னை படைக்கும் போது நான் இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி என் மூக்கு, என் கண்ணு, என் காது எல்லாரையும் டேஸ்ட் பண்ணி உண்டாக்கினார். என்னை போல உலகத்தில் இன்னொருவன் இல்லை. சில பேருக்கு கொஞ்சம் வருத்தம், நான் கருப்பா இருக்கிறேன், அதனால அழகா தான் இருக்கிறோம். எப்படி பாக்குறீங்க? நான் வெளிநாடுகள்லாம் போனா இந்த வெள்ளைக்கார பசங்க கிட்டே வராது. எப்படி பாக்குறீங்க? ஏய் ஸ்டீஃபன் ஸ்காலிங் ஐன்னு கத்தும். ஏன்னா நேரம் அது மாதிரி. பட் ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வாட் ஐ ஆம். நான் யாரா இருக்கிறேனோ அவராகவே நான் இருக்க விரும்புகிறேன். அந்த மரம் சொல்லுது என்ன தம்பி? அந்த மரம் சொல்லுது, நான் அதை விட்டு மரங்களை அரசாள, நான் மரங்களை அரசாள. எல்லாம் வார்த்தை சொல்லுங்க, நான் மரங்களை. ஹலோ சத்தமா மரங்களை. தம்பி, இந்த உலகத்துல ஆண்டவரோடு வாழ்கிற வாழ்க்கையை விட உலகத்துல வேற வாழ்க்கை இல்லை. எல்லாம் கவனிங்க. இந்த வாலி பையன்கள்லாம் அடைந்தால் மகாதேவி, இல்லையேல் மரணதேவி, அதெல்லாம் வேண்டாம் தம்பி. புரியுதா உங்களுக்கு? எல்லா பையன்களும் சொல்றேன், வாலிப பெண்களுக்கெல்லாம் ஆண்டவரா கொடுத்தா பெஸ்ட், நீங்களா சூஸ் பண்ணா worst. என்னடி பாக்குறீங்க? இப்போ ரொம்ப லேட்டுன்னு நினைக்கிறீங்களோ? ஆனால் ஆண்டு இரண்டாம் தரம் சந்தர்ப்பங்கள் கொடுப்பார். இன்னொரு கல்யாணம் தர மாட்டாரு, பிரச்சனைகளை மாற்றி அமைப்பார். என்னடி பாக்குறீங்க? God is God of second chance. புரியுதா உங்களுக்கு? தம்பி ஏன் தம்பி ஆஃப் ஆயிடுச்சா? ஸோ பவர் கூட சதி பண்ணது. ரைட் சொல்லுங்க. மரங்களை என்ன செய்ய மாட்டேன் நானு? எல்லாம் வாய்த்து சொல்லுங்க. மரங்களை. இந்த உலகம் ஜஸ்ட் இஸ் ஒன்லி a fake. இது ஒரு போலி தோற்றம், வசதி, வாய்ப்பு. எனக்கு தெரியுமா உங்களுக்கு? உலகம் மேன்மையான ஒன்றை வாக்கு பண்ணும், கீழ்த்தரமான ஒன்றை கொடுக்கும். ஹலோ எல்லாம் சொல்லுங்க. மேன்மையான ஒன்றை வாக்கு பண்ணும், கீழ்த்தரமான ஒன்றை கொடுக்கும். The world promises the best but gives the worst. இன்னைக்கு விளம்பரங்கள் வருது பாத்தீங்களா? இவ்வளவு போட்டா அவ்வளவு வரும், அவ்வளவு போட்டா இவ்வளவு வரும், ஒன்றும் வராது, பிளாட்ஃபார்ம் தான் வரும். என்னடி பாக்குறீங்க? இழுக்க இழுக்க இன்பம் இறுதி வரை. எத்தனை ஈ வருது? ஹலோ, இழுக்க இழுக்க இன்பம் இறுதி வரை. இயேசு கூட ஈ தான், இது கூட ஈ தான். ஆனா இழுத்துட்டு ராத்திரி லொக்கு லொக்கு நம்ம விரும்புறோம். புரியலீங்களா? இதை தடவுங்கள், கூந்தல் 8 அடி வரும், இருக்கிற கூந்தல் கூட போயிடுது. ஹலோ எல்லாம் சொல்லுங்க, கரங்களை நீட்டி. தேவனால் வராத வாழ்வு எனக்கு தேவையில்லை. சரி, அந்த மரம் அடுத்து இன்னொரு மரம் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு இந்த ஒலிவ மரத்துடைய சிறப்பு என்ன தெரியுமா? வேகமாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இந்த பூமியிலே நோவாவின் காலத்தில் எல்லா தாவரங்களும் அழிந்து போயிற்று. இங்கிலீஷ் பைபிள். எல்லா தாவரங்களும் அழிந்து போயிற்று. ஒரே ஒரு தாவரம், பூமியில் எவ்வளவு நாள் தண்ணி இருந்து தெரியுமா? பூமியில் எவ்வளவு நாள் தண்ணி இருந்துச்சு? 650 நாள். என்னங்க? 650 நாள். யார் என்னங்க? 650 நாள். இஷ்டத்து சொல்றீங்க? 150 நாள் பூமியிலே தண்ணி இருந்துச்சு. தண்ணீர் வற்ற 150 நாள் ஆச்சு. 300 நாள் பூமியிலே தண்ணி இருந்தது. என்ன பைபிள் படிச்சீங்க? சாரி, 8ஆம் அதிகாரம். வாசிக்க நேரம் இல்லை, என்ன எல்லாரும் பாருங்க. சோ 300 நாள் தண்ணி இருந்துச்சு. நல்லா கவனிங்க. ஒரு இலை ஒரு தண்ணிக்குள்ள ஒரு நாள் அது அழுகி போயிடும். என்னங்க? எல்லா மரங்களுமே, எல்லா தாவரங்களும் அழிந்து போயிற்று. ஒரே ஒரு தாவரம் மட்டும் அழியல, அதான் ஒலிவ மரம். தமிழ் வேதாகம் சொல்லுகிறது, அவன் ஒரு புறாவை வெளியே விட்டான். தமிழ் பைபிள்ல ஒரு ஒலிவ மரத்தை கொண்டு வந்ததுன்னு போட்டிருக்கோம். in English it brought a fresh olive tree போட்டிருக்கோம். என்னங்க? தமிழ்ல ஒரு ஒலிவ இலைன்னு போட்டிருக்கோம். ஆங்கில வேதாகமத்துல it brought a fresh olive tree. அப்ப 300 நாளைக்கு பிறகு கூட அந்த ஒலிவ மரம் எப்படி இருந்துச்சு? சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க. என்ன மாதிரி சொல்லுங்க? தூக்கினே இருந்துச்சு. சொல்லுங்க, ஃப்ரெஷ்ஷா இருந்தது. அப்போ ஒரு கிறிஸ்தவன் எவ்வளவு சுனாமி வந்தால் எப்படி இருக்க முடியும்? கைதட்டி ஆமீன் சொல்லுங்களேன். என்ன புயல் காத்து வந்தாலும் எப்படி இருக்க முடியும்? பாஸ்டர் படிச்சீங்களா? தமிழுக்கும் இங்கிலீஷ்ல ஒரு பெரிய வித்தியாசம். தமிழ்ல வெறும் ஒலிவ மரம் மட்டும் தான் போட்டிருக்கோம். ஆங்கில வேதாகமத்துல a fresh olive tree போட்டிருக்கோம். யோசித்து பாருங்க.
அப்போ உலகமே அழிக்கப்பட்டது, தாவரங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டது, ஒண்ணே ஒண்ணு மட்டும் அழிக்கப்படலை. என்னது அது? ஒலிவ மரம். சத்தமா சொல்லுங்க. ஒலிவ மரம். தம்பி ஒர்க் பண்ணாதா? அவ்வளவுதானா? முடிவு பண்ணிட்டீங்க, ரைட். சொல்லுங்க. மரங்களை அரசால போவேனோ? நோ. அதெல்லாம் சொல்ல தெரியுமா? முதல் வார்த்தை, நான் தேவர்களால் புகழப்படுகிறேன், மனுஷரால் புகழப்படுகிறேன். இதை விட்டுட்டு வர எனக்கு என்ன வேணும்? சொல்லுங்க. பாரு, எனக்கு வேற என்ன வேண்டும்? உயிருள்ள வரை உன் தேவர்களால் புகழப்படுகிறேன், நான் மனுஷனால புகழப்படுறேன். why should I live? in English, why should I live? இன்னைக்கு சின்ன சின்ன காரியங்களுக்காக பாருங்க, கல்யாணம் கர்த்தருடைய நாள்ல, புரியுதா உங்களுக்கு? இந்த முகூர்த்த நாளில் பார்த்தீங்கன்னா சபையே காலியாக இருக்கும். அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, வீடே நோட்டீஸ் கொடுத்தான். இப்போ ஹெலிகாப்டர் வந்து நோட்டீஸ் கொடுப்பான். ஹலோ, நான் 43 ஆண்டுகளாக சபைக்கு போகிறேன். எனக்கு அறிவு தெரிந்து 1-2 ஞாயிற்றுக்கிழமை தவிர நான் ஆராதனை மிஸ் பண்ணதே இல்லை. நான் இந்து குடும்பத்தில் வந்தேன். என்னுடைய சொந்த சகோதரர் திருமணம் சண்டே, என்னுடைய சொந்த தம்பியினுடைய திருமணம் சண்டே, பட் ஐ அட்டெண்ட் தி சர்ச். ஏன் தெரியுமா? எல்லாம் முக்கியம், முக்கியங்களிலே ஆண்டவர் முக்கியம். சொல்லுங்க. எல்லாம் முக்கியம். சத்தமா சொல்லுங்க. தம்பி நல்லா சொல்லுங்க. அன்னைக்கு தான் உங்க ஆபீஸ்ல பார்ட்டி. என்ன பார்ட்டி? தண்ணி பார்ட்டி. சோ புரியுதா உங்களுக்கு? நீங்க சொல்லணும் priorities and priorities. என்னங்க? எல்லாம் முக்கியம், எல்லாம் எனக்கு முக்கியம். மனைவி முக்கியம், பிள்ளை முக்கியம். அன்னைக்கு தான் பொண்ணு பார்க்க போறோம், அன்னைக்கு தான் மாப்பிள்ளை பார்க்க போறோம். கட்டாயம் கல்யாணம் நடக்கவே நடக்காது. நீ கொடுக்குற பஜ்ஜி தான் வேஸ்ட். என்னடி பார்க்குறீங்க சிஸ்டர்? கேட்டா அவனுக்கு அன்னைக்கு தான் விடுமுறையா? அவனுக்கு அன்னைக்கு இல்லைங்க. நீங்க ஆண்டவருக்கு முன்னுரிமை தாங்க. எல்லாம் காரணம் சொல்லுங்க. என் வாழ்க்கையில ஆண்டவருக்கு முன்னுரிமை. அடுத்து இன்னொரு அது பாருங்க, பிசாசு நாம சோர்ந்து போய் பிசாசு சோர்ந்து போல அந்த மரங்கள் அடுத்து இன்னொரு மரத்துக்கிட்ட போச்சு. அந்த மரத்துக்கு பெயர் அத்தி மரம். படிங்க சிஸ்டர். அப்பொழுது மரங்கள் அத்தி மரத்தை பார்த்து, நீ வந்து எங்களுக்கு ராஜாவாயிரு. ஹலோ பாருங்க, வசதிகள் தேடி வருகிறது, வாய்ப்புகள் தேடி வருகிறது. ஒன்று சொல்லட்டுமா தம்பி? உனக்கு தான் சொல்றேன். வாய்ப்புகள் எல்லாம் தேவன் அல்ல, தடைகள் எல்லாம் பிசாசு அல்ல. என்னங்க? எல்லாம் சொல்லுங்க. நல்ல நோக்கங்களுக்கு தடைகள் ஏராளம், தவறான நோக்கங்களுக்கு வாய்ப்புகள் ஏராளம். ஒண்ணுமே புரியல நிறைய பேருக்கு. பாருங்க, சபைக்கு வரணும்னா அன்னைக்கு பார்த்து தான் என்னைக்கெல்லாம் மாமியார் வராங்க. அது மாமியார் அல்ல, மாமியார் உருவிலே வருகிற அவங்க சனிக்கிழமை வரக்கூடாதா? இல்ல 6 நாள் முடிஞ்சு உடனே இந்த அம்மா சொல்றாங்க, என்னைக்கு வராத எங்க அம்மா வந்தாங்க. அதே அவர் வீட்டு அம்மா வந்தா இந்த அம்மாக்கு தலை சுத்துது. அவங்க அம்மா வந்தா ஜலதோஷம், இவங்க அம்மா வந்தா சந்தோஷம். எப்படி பாக்குறீங்க? அவங்க அம்மா வந்தா ஜலதோஷம், இந்த அம்மாவுடைய அம்மா வந்தா நீங்க எப்படின்னு தெரியல. புரியுதா உங்களுக்கு? அடுத்த மரம் சொல்லுது, அடுத்த இந்த மரம், இந்த அத்தி மரத்தை பார்த்து சொல்லுது, நீ எங்களுக்கு ராஜாவா இரு. அத்தி மரம் என்ன சொல்லுகிறது? அதற்கு அத்தி மரம், நான் என் மதுரத்தையும் என் நற்கனியை விட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை சொல்லுங்க, நற்கனிகள் சொல்லுங்க எல்லாரும். இந்த காலை ஆராதனை சொன்னேன், அன்பானவர்களே, கர்த்தர் உங்களுக்குள்ள நல்ல கனிகளை வைத்திருக்கிறார். ஒன்னு சொல்லட்டுமா? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சபைக்கு போவதல்ல, நல்ல கேரக்டர் தாங்க கிறிஸ்தவம். திரும்ப சொல்லுகிறேன், வரங்கள் இல்லாமல் பரலோகம் போகலாம், ஆனா கனிகள் இல்லாமல் பரலோகம் போக முடியாது. சொல்லுங்க எல்லாம் பக்கத்துல சொல்லுங்க, வரங்கள் எல்லாம் பரலோகம் போகலாம் சிஸ்டர். கைப்பிடி சொல்லுங்க, சண்டைக்காரி மாதிரி சொல்றீங்களா? கைப்பிடி சொல்லுங்க. ஓ, இந்த அம்மா அப்படியே விட்டுட்டீங்களோ? சொல்லுங்க, வரங்கள் இல்லாம கட்டாயம் போகலாம், ஆனா கனிகள் இல்லாம போக முடியாது. இன்னைக்கு கிறிஸ்தவங்க ஆலயத்திலே பரிசுத்தவான், வீதியிலே தூதர்கள், வீட்டுக்குள்ள லூசிஃபர்கள். நான் சொல்லல, டிஎல் மூடி சொல்லுகிறார். சண்டை போட அவர்கிட்ட போய் சண்டை போடுங்க. யூனோ டிஎல் மூடி? புரியுதா உங்களுக்கு? ஆலயத்தில் கிறிஸ்டோபர், ஆனா வீட்டுக்குள்ள போனோம்னா அவர் என்னது? இன்னும் ஹை ஜம்ப் லாங் ஜம்ப் பண்றோம். வீட்டில் போனா அப்படியே தலைகீழ மாறுது. வாடி போடி, இந்த வாடா போடா. யார கேட்டா அன்பு அப்படின்றாங்க. அநியாயமா இல்லை? இல்லைங்க, வார்த்தையை விட வாழ்க்கைக்கு வல்லமை. அண்டர்ஸ்டாண்ட்? ஆக்ட் ஸ்பீக்ஸ்
louder than the word. திரும்ப சொல்லுகிறேன், நீ எந்த சபைக்கு போறீங்கன்னு ஜனங்க பார்க்கல, உங்க கேரக்டர் பார்க்கறாங்க. நிறைய நான் கேட்கிறேன், 10 வருஷமா வரீங்க, 15 வருஷமா வரீங்க, வாழ்க்கை மாறி இருக்குதா? அதே கெட்ட வார்த்தை, அதே சுபாவம், புரியுதா உங்களுக்கு? டென்ஷன், அதாவது சுபாவங்கள் மாறலையே. சுபாவங்கள் மாறதான் ரட்சிப்பு. ஹலோ, சுபாவங்கள் மாறலையே, வார்த்தை மாறலையே, வாழ்க்கை மாறலையே, ஆனா இடம் மட்டும் மாறிட்டோம். சொன்னார் என்கிட்ட, அங்க முன்னால பாருங்க சேர்ல உட்காரு, இப்ப தரையில உட்காருவாராம். என்ன அது ரட்சிப்பு? எண்ணங்கள் மாறல, சுபாவங்கள் மாறல, வாயின் வார்த்தைகள் மாறல, கேரக்டர் மாறல. சொல்லுங்க கேரக்டர் சொல்லுங்க எல்லாரும். வாழ்க்கையின் மாற்றம் தான் ரட்சிப்பு. நிறைய பேர் வாழ்க்கை மாறவே இல்லை, சும்மா ஏதோ ஒண்ணுக்காக வரும், ஏதோ காணிக்க போடலாம், அதெல்லாம் முக்கியம். என் வாழ்க்கை மாறலன்னா பரலோகத்தில் எனக்கு மதிப்பே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? 3ஆம் மரம் சொல்லுது, நான் எதை விட்டு விட்டு போவேன். அப்போ வந்து நம்மள மாதிரி வந்து போவோமோ, ஃபுல்லா போயிடுச்சு. அது நம்மள மாதிரி அடிக்கடி இந்த போயிட்டு இந்த கிராஃபிக்கில் போயிட்டு வரோமே, அது மாதிரி. என்னங்க, சண்டே ஆன மருவமலை, மண்டே ஆன பள்ளத்தாக்கு. என்னடி பார்க்குறீங்க? பாவம் பாஸ்டர் நிறைய செலவு பண்ணி கூட்டம் வைக்கிறார், உடனே எல்லாம் ஒரே அந்நிய பாஷை ஆவியில். அடுத்த நாள் பார்த்தா பள்ளத்தாக்கு திடீர்னு. இல்லைங்க, கிறிஸ்துவ என்பவன் அதாவது ஜோரா நடக்கிறதல்ல, சீரா நடக்கணும். என்ன சிஸ்டர் தலைமையில வச்சிட்டீங்க? என்ன நினைச்சு வச்சிட்டீங்களோ? ரைட். 3வது ஒரு மரம் சொல்லுகிறது, 3வது ஒரு மரம், அடுத்த மரம் சொல்லுது, திராட்சை செடி கிட்ட போச்சு. இந்த திராட்சை செடி சொல்லுது, நான் தேவர்களையும் மனுஷர்களையும் என்ன பண்ணுகிறேன்? மகிழ பண்ணுகிறேன். முதல் மரம் சொல்லுகிறது, நான் தேவர்களாலும் மனுஷர்களாலும் புகழப்படுகிறேன். சத்தமா சொல்லுங்க எல்லாரும். புகழப்படுகிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும் உங்க பாஸ்டர் பார்த்து, நான் தேவராலும் என் பாஸ்டராலும் புகழப்படுகிறேன்? சில பேர் நினைச்சா எங்களுக்கு சோத்திரம், சில பேர் நினைச்சா எங்களுக்கு ஆத்திரம். என்ன பார்க்குறீங்க? நான் வந்து இந்து மார்க்கத்திலிருந்து வந்தேன். எல்லாம் சொல்லுவாங்க, நான் பாவியாக இருந்தேன், குடிகாரனாக இருந்தேன், எல்லாம். என்னை பொறுத்த வரைக்கும் எந்த கெட்ட பழக்கம் இல்லை. ஐ நெவர் ஸ்மோக், ஐ நெவர் ட்ரிங்க். எந்த கெட்ட வார்த்தை கூட பேசுனதில்லை. உண்மை இதுதான். ஒரு நாளைக்கு 3 முறை கோயிலுக்கு போவேன். எங்கள் அம்மா அப்பா இப்போ தான் இறந்தாங்க, 87 வயசு எங்கள் அப்பா அம்மாவுக்கு. இதுவரை எங்கள் அம்மா அப்பா சினிமா தியேட்டருக்கே போனதில்லை, சின்ன திரையும் பார்த்ததில்லை, பெரிய திரையும் பார்த்ததில்லை. எப்படி இப்போ போய் என்ன பார்க்க போறீங்க? இப்போ என்ன பார்க்க போறீங்க? நம்ம பசங்களுக்கு 66 புஸ்தகம் தெரியுதோ தெரியலையோ, 6 மணிலிருந்து நடக்கிற சீரியல் தெரியுது. அவன் சொல்றான், நிறைய சொல்றான். ஒரு வீட்டில் சொல்றேன், அதாவது சீதால ஆரம்பிச்சு நாதஸ்வரத்தில் போய் வாணி ஆஃபீஸில் போய் முடிக்கிறான். அந்த அளவுக்கு பையனை ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிறோம். என்ன பிள்ளைகள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு கேட்குறேன், உங்கள் வீட்டுக்காரர் எப்போ வருவாருன்னு கேட்குறேன். ஆஃபீஸ் முடிஞ்சு வருவார் சொல்லுது அந்த அம்மா. அவர் எங்கே ஆஃபீஸில் வேலை செய்யலையேன்னு. இல்லை இந்த ஆஃபீஸ் வேறேன்னு அந்த அம்மா. பரலோகத்து வந்த மாதிரி பண்ணுறீங்களே ரொம்ப. ஆஃபீஸ் முடிஞ்சு வருவாராம். சிஸ்டர், உண்மையில் உங்களுக்கு தெரியாதா? சூப்பர், காட் பிளஸ் யூ. அப்படிதான் இருக்கணும். கேரி ஆன். புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு நம்ம பசங்களுக்கு அதில் ட்ரெயின் பண்ணிட்டாங்க. காரணம் தெரியுமா? தாய் எப்படி அப்படியே பிள்ளை. என்ன நான் சொல்ல கவனிங்க, எல்லாம் சொல்லுங்க. என்னுடைய பரிசுத்தம் என் பிள்ளைகளை பாதிக்கும், என்னுடைய அசுத்தமும் என் பிள்ளைகளை பாதிக்கும். Every deed as a seed. சொல்லுங்க, ஒவ்வொரு செயலும் ஒரு விதை. நீங்க வந்து செயல், உங்க பிள்ளைகள் யாரு? நீங்க என்ன பண்றீங்க அப்படியே உங்க பிள்ளைகள் பண்ணும். பிரதர் கவனிக்கிறீங்களா? நீங்க உங்க அம்மா உங்க ஒய்ஃபை வாடி போடிங்கன்னா அவன் கடைசியில் அவங்க அம்மா வாடி போடினுமா? ஹலோ, அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போறேன். அந்த அம்மா அவர் சொல்றாரு, பாஸ்டர் மனைவி கொஞ்சம் புத்தி சொல்லுங்க, என்னை வாடா போடான்னு சொல்லுது. என்னங்க, ஏமா வாடா போடான்னு கேட்குறேன். சொல்லுது, நான் ஸ்கூலில் டீச்சராக இருக்கிறேன் பாஸ்டர், பிள்ளைகளை வாடா போடான்னு சொல்லி அநியாயமா இல்லை? நல்ல வேளை பாஸ்டர் வாடா போடான்னு சொல்லாமல் இருக்கிறீங்க, அது வரைக்கும் நன்றி. 3வது மரம் சொல்லுகிறது நோ. கொஞ்சம் கவனிங்களா, சிரிப்புகளுக்கு மத்திங்களா, இந்த 3 மரம் சொன்ன ஒரே வார்த்தை என்னது? நோ. சத்தமா சொல்லுங்க எல்லாரும், நல்ல சத்தமா. பின்னால உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் சாயங்காலம் இந்திய தொலைக்காட்சிகள் முதல் முறையாக என்னங்க, இந்திய தொலைக்காட்சிகள் முதல் முறையாக என்ன சத்தமா பிள்ளைகள் சொல்ல மாட்டது பார்த்தீங்களா?
இந்த மூன்று மரங்களுமே சொல்லுகிறது. கவனிங்க, சபைக்கு போல வேதம் படிக்கல, அதுக்கு ஒரு போதகர் இல்ல, அபிஷேகம் இல்ல, அதுக்கு ஒரு இப்படிப்பட்ட போதனைகள் இல்ல. ஆனா அது சொல்லுது, முதல் வார்த்தை நோ. இது தேடி வருது. இப்போ இது தேடி வருது, பதவி, உயர்வு, வாழ்க்கை, வசதி. தம்பிங்களா, உங்களுக்கு மட்டும் அப்படி வந்து என்ன பண்ணுவீங்க? ஒரு பணக்கார பொண்ணு தேடி வந்து என்ன பண்ணுவீங்க? விட்டுருவீங்களா? என்ன அப்படி பாக்குறீங்க? அந்த அம்மா சொல்லுது, அப்புறம் மாத்திக்கலாம் பாஸ்டர். உன்னையே மாற்ற முடியல, அது எப்படி மாற்ற முடியுது? அநியாயமா இல்லை? நீ நிறைய பையன், நிறைய அம்மாமார் சொல்றது, மாத்திருவேன், உன்னையே உங்களே எங்களால் மாற்ற முடியலையே. எத்தனை வருஷம் சபை நடத்துறீங்க பாஸ்டர்? 93 இருந்து இத்தனை வருஷம் வந்து உங்களையே எங்களால் மாற்ற முடியல. என்னடி பார்க்குறீங்க? நீங்கள் மாறிட்டீங்கன்னா இதை விட சந்தோஷம் உலகத்தில் எங்களுக்கு வேறு ஒன்றுமே இல்லை. உங்கள் பணம் எங்களுக்கு சந்தோஷம் அல்ல, நீங்கள் தான் எங்களுக்கு சந்தோஷம். புரியல உங்களுக்கு? உங்கள் பணம் எங்களுக்கு சந்தோஷம் கிடையாதுங்க. உங்கள் கேரக்டர், உங்களை பற்றி 4 பேர் சொல்லணும். இப்படிப்பட்ட விசுவாசி நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். நான் சொல்ல வந்து சாட்சி விட்டுட்டேன். அடிக்கடி நான் சொல்லுவேன் ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே நான் எந்த தப்புமே பண்ணலை, நான் நேராக ஆண்டவர்கிட்ட வந்துட்டேன், நான் என்ன பாவம் பண்ண இவனை எனக்கு விசுவாசியாக கொடுத்துட்டீங்கன்னு கேட்பேன். என்னங்க, நான் என்ன பாவம் பண்ண இந்த அம்மாவுக்கு நான் பாஸ்டர் ஆயிட்டேனே அப்படின்னு. எல்லா சபைகளிலே வில்லன்களும் உண்டு, வில்லிகளும் உண்டு. வில்லன்களை சமாளிக்கலாம், ஆனால் வில்லிகளை சமாளிக்க இயலாது. திவ்யனுக்கு அந்த பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, தேங்க்ஸ். அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவர் என்ன தப்பு பண்ண இவனை எனக்கு என்னங்க. சில பேர் நினைச்சா எங்களுக்கு சோத்திரம், சில பேர் நினைச்சா எங்களுக்கு. இப்ப எனக்கு ஆத்திரம் வருமா சோத்திரம் வருமா? நீங்க சொல்லுங்க. ரைட். மூன்றாவது மரம் சொல்லுகிறது என்னது? நோ. என்ன தம்பி, சரி செய்திக்கு நேராக போறேன். இன்னும் ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ள என் செய்தி முடிச்சிருவேன். ரைட். நம்பர் 1 எல்லாம் சொல்லுங்க, பி கிரேட்ஃபுல் அண்ட் பி ஃபெய்த்ஃபுல். எல்லாம் சொல்லுங்க கரங்களை நீட்டி. செய்த நன்மைக்கு நன்றியா இருப்பேன், செய்யப்போற நன்மைகளுக்கு நான் தகுதியா இருப்பேன். இந்த 3 மரங்களும் சொன்ன ஒரு வார்த்தை, நாங்கள் இருக்கிற இந்த வாழ்க்கை எங்களுக்கு போதும். முதல் மரம் சொல்லுகிறது, தேவர்களாலும் மனுஷர்களாலும் புகழப்படுகிறேன். I am happy, I am satisfied. இரண்டாம் மரம் சொல்லுது, ஒலிவ அத்தி மரம், என்னது? மதுரத்தையும் நற்கனிகளையும் விட்டுவிட மாட்டேன். I am happy. மூன்றாவது மரம் சொல்லுகிறது என்னது? என்னங்க, திராட்சை செடி சொல்லுது, நான் தேவர்களையும் மனுஷர்களையும் செய்ய பண்றேன். முதல் வார்த்தை fatness, இரண்டாவது வார்த்தை என்ன தெரியுமா? gladness. என்ன போட்டு தெரியுமா தமிழ்ல? முதல் என்னது? மதுரம். முதல் வார்த்தை கொழுமை, fatness. அடுத்து மதுரம். அடுத்து நற்கனிகள். நற்கனிகள், அது நற்கனிகள், அதுக்கு வந்து கிளாட்னஸ். சாரி, மூன்றாவது தான் கிளாட்னஸ். அது ரெண்டாவது வந்து அதில் போட்டிருக்குது குட்னஸ். சொல்லுங்க, குட்னஸ் சொல்லுங்க. குட்னஸ் சத்தமா சொல்லுங்க. முதல்ல என்னது? ரெண்டாவது குட்னஸ், மூன்றாவது கிளாட்னஸ். ஆமென். கை தட்டலாமே. என்ன வச்சிருக்காரு தமிழ்ல? இதெல்லாம் எழுதலாம் இல்லை? இதெல்லாம் சபைக்கு வரும்போது ஒரு பேனா கொண்டு வாங்க, ஒரு டைரி கொண்டு வாங்க. இந்த பேப்பரை என்று காண்பீர்களோ? என்னங்க, இல்லை டீச்சர்ஸ் எத்தனை பேர்? டீச்சர் பிள்ளைகளை எழுத சொல்றீங்க, நீங்க எழுத மாட்டீங்க. எழுதுறீங்களோ? தேங்க்யூ. சொல்லுங்க முதல் வார்த்தை தமிழ்ல கொழு. எல்லாம் சொல்லுங்க, கொழுமை. இரண்டாவது நற்கனி. மூன்றாவது சொல்லுங்க மதுரம். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சிலரை பார்த்தா இனிமை, சில பேரை பார்க்காவிட்டா இனிமை. சில பேரோடு பேசினா இனிமை, சில பேரோடு பேசாவிட்டா இனிமை. புரியலையா? மூணாவது மரம் சொல்றது படிங்க. மூணாவது மரம், அதற்கு திராட்சை செடி தேவர்களையும் மனுஷரையும் மகிழ பண்ணும். பைபிள் பார்க்க மாட்டீங்களா? என்ன சங்கீத உபன்யாசமா இது? படிக்க தெரியல, பரவாயில்ல. அதையும் பார்க்கல, இதையும் பார்க்கலையே. ரைட். சொல்லுங்க, தேவர்களையும் மனுஷர்களையும் மகிழ பண்ணும். சொல்லுங்க, மகிழ பண்ணுகிறேன் சொல்லுங்க எல்லாரும். சத்தமா சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க, நான் தேவனை மகிழ பண்ணுகிறேன் சொல்லுங்க எல்லாரும். உங்க பாஸ்டர் கை நீட்டி சொல்லுங்க. உங்க பாஸ்டர் பார்த்து,
தேவனை சொல்லுங்க, எங்கள் போதகரை மகிழ பண்ணுகிறேன்னு சொல்லுங்க. போதகரை மகிழ பண்ணுகிறேன். சத்தமா சொல்லுங்க. என் போதகரை மகிழ ஹலோ, பண்ணுகிறேன். உங்கள் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுங்க. போதகன் நீடித்திருப்பதற்கு போதகனை கனம் பண்ணுங்க. ஆமென். புரியலையோ? நீங்கள் நீடித்திருப்பதற்கு தகப்பனை அப்பா அம்மா கனம் பண்ணுங்க. ஊழியர் நீடித்திருப்பதற்கு போதகரை கனம். எனக்கு 10 பிளாக் இருந்துச்சு என் ஹார்ட்ல. நான் காலையில் முதல் ஆரம்பில சொன்னேன், ஐ ஹேட் 10 blocks, மல்டி பிளாக்ஸ். ஐ நெவர் ட்ரிங்க், ஐ நெவர் ஸ்மோக், ஐ டோன்ட் ஈட் எனி, ஐ ஆம் வெஜிடேரியன். ஒரு வெஜிடேரியனாக இருக்கிற எனக்கு 10 பிளாக் இருந்துச்சு. டாக்டர் என்ன சொன்னா தெரியுமா? வெளியே சொல்ல முடியாத மன அழுத்தங்கள் உள்ள பிளாக் ஆகிடுமா. ஆமா, எனக்கு 10 பிளாக் இருந்துச்சுமா ஹார்ட்டில். 90, 86, 87 அது மாதிரி 10 மல்டி பிளாக். எனக்கு 5 பைபாஸ் உள்ள பண்ணியிருக்குது. என்ன காரணம்னா, வெளியே சொல்ல முடியாத மன அழுத்தங்கள் என்ன ஆயிடுது. எங்களுக்கு என்னங்க மன அழுத்தம் ஏன் வருது எங்களுக்கு? சத்தமா சொல்லுங்களேன். கொஞ்சம் சொல்ல, காதால கேட்கட்டுமே. தேன் வந்து பாயுது காதிலே. விசுவாசிகள் எங்களுக்கு எதுக்கு மன அழுத்தம் வருது? 10:30 மணிக்கு வரீங்களா, மனசாட்சி இல்லாமல் மன அழுத்தம் வராமல் இருக்குமா இருக்காதா? என்னங்க அநியாயமாக பண்ணுறீங்கல்ல நீங்கள். நாங்கள் கண்ணை ஜெபம் பண்ணும்போது கண்ணை திறந்து வந்து பார்க்குறோம், இந்த சேரெல்லாம் காலியாகுது. எங்கெல்லாம் போனீங்களோ தெரியல. இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாகவா இல்லை மாமியார் விட மாமனார் விட தெரியல. இல்லைங்க, சொல்லுங்க, தேவனை மகிமைப்படுத்தி தேவனை மகிமைப்படுத்தி நான் சந்தோஷமாக இருப்பேன். நான் வேகமாக சொல்லுகிறேன். வேண்டாம். நம்பர் 1 என்ன பார்க்குறீங்களா எல்லாரும்? சொல்லுங்க, தேவன் வைத்த இடத்திலே தேவன் வைத்த இடத்தில் நன்றியா இருப்பேன். நன்றியா என்ன சொல்லுங்க? செய்த நன்மைக்கு நன்றியா இருப்பேன். செய்த நன்மைக்கு நன்றி. செய்ய போற நன்மைகளுக்கு பாத்திரவானா இருப்பேன். செய்ய போற நன்மைகளுக்கு In English, attitude of gratitude. attitude என்கிறார். புரியுதா உங்களுக்கு? attitude of gratitude. ஹலோ, என்ன பாருங்க எல்லாரும். யாரை பார்த்து யாரும் பெருமைப்படாதீங்க. என்ன பாருங்க, இங்க இருக்க படிக்காத மக்களை சொல்றேன். உங்களை விட பெரிய ஆளை பார்த்தா பொறாமை வரும். அவர் பெரிய ஆள் ஆயிட்டாரு. சின்ன ஆளை பார்த்தா பெருமை வரும். பெரிய ஆளையும் பார்க்காதீங்க, சின்ன ஆளையும் பார்க்காதீங்க. கர்த்தரை பாருங்க, உங்களை மட்டும் பாருங்க. சொல்ல விளங்குதுங்களா? உங்களை விட பெரிய ஆளை பார்த்தீங்கன்னா, ஈவன் ஐ வாண்ட் டு சே பாஸ்டர் திவ்யன், உங்களை விட பெரிய ஆளை பார்த்தீங்கன்னா யூ வில் ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் ஒரு மாதிரி யூ வில் ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் டிப்ரெஷன் வந்துடும். நான் அப்படி இல்லையேன்னு. சின்ன ஆளை பார்த்தீங்கன்னா பெருமை வந்துடும். யாரையுமே பார்க்காதீங்க, உங்களை பாருங்க, அழைத்த கர்த்தரை பாருங்க. இந்த பிள்ளைகளுக்கு பெரிய பிரச்சனை இதுதான். காலேஜ் படிக்கும்போது அவள் அப்படி வரா, இவன் 4 வீலரில் வரா, அவள் பெரிய ஃபோன் வச்சுக்கிறா, ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுக்கிறா, நான் மட்ட டப்பா ஃபோன் வச்சுக்கிறேன். அதாவது கர்த்தர் கொடுத்தாரு, ஸ்தோத்திரம். புரியுதா உங்களுக்கு? நிறைய பேருக்கு செருப்பு இல்லை, சில பேருக்கு காலே இல்லையே. என்னடி பார்க்குறீங்க? இதெல்லாம் ஒரு செருப்பா சிஸ்டர்? பாப்பா, சில பேருக்கு காலே இல்லையேம்மா. புரியுதா? இதெல்லாம் ஒரு சாப்பாடா? என்ன பர்கர் தான் சாப்பிடணும் டெய்லி? சொல்லுங்க, பி கிரேட்ஃபுல். எல்லா வயதும் சொல்லுங்க, நன்றியா இருப்பேன்னு சொல்லுங்க. நன்றியா இருப்பேன். பக்கத்துல சொல்லுங்க, நன்றியா இருங்க சிஸ்டர்னு சொல்லுங்க. நன்றியா சொல்லுங்க, நன்றியா இருங்க. நன்றியா யாருக்கு? ஆண்டவருக்கு. அந்த மரம் சொல்லுது, நான் என்னிலே தேவர்கள் புகழறாங்க, என்ன மனுஷர் புகழறாங்க, அது போதும், எனக்கு வேற வேண்டாம். இரண்டா சொல்லுது, நான் நற்கனிகளை வைத்திருக்கிறேன், அது போதும். திராட்சரம் சொல்லுது, நான் தேவர்களையும் மனுஷர்கள் மகிழ பண்ணுகிறேன். ஆமீன் சொல்லுவீங்களா? சிஸ்டர், நான் உங்களை பார்த்து கேட்குறேன், எத்தனை பேர் உங்களை புகழ்வாங்க? நான் இப்போ சொன்ன பார்த்தீங்களா கடைசியில் ஒரு வார்த்தை, நான் தேவர்களையும் மனுஷர்களையும் செய்ய பண்ணுறேன். இனிமை இருக்குதுங்களா? சத்தம். அந்த ஒரு கடைசி அந்த திராட்சை செடி என்ன சொல்லுது தெரியுமா? என்ன சொல்லுது? தேவர்களையும் மனுஷரையும் மகிழ பண்ணுவேன். 3வது திராட்சை செடியா? ஆமா. தேவர் மனுஷர்களையும் மகிழ பண்ணும். என்ன பாருங்க எல்லாரும். ஹலோ, எத்தனை பேர் சொல்ல முடியும், என் குடும்பத்துக்கு நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன்? சில பேர் ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கே போக மாட்டேன்றான். ஏன்? என்ன பிரதர் அப்படி பார்க்குறீங்க? ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் ரயில்வேஸ். என் ஆஃபீஸில் நிறைய பேர் போகவே மாட்டான். கேட்பேன், ஏங்க போகலையான்னு கேட்பேன். அதை ஏன் இப்போ ஞாபகப்படுத்துறீன்னு கேட்குறான். அன்னைக்கு ஒருத்தர் கேட்குறேன், பிரதர் உங்கள் ஒய்ஃப் எப்படி இருக்கிறாங்கன்னு. பாஸ்டர், ஏன் பாஸ்டர் இப்படிலாம் சொல்லி என்ன பயமுறுத்துறீங்க? பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் இவங்கெல்லாம் பார்த்தா பாக்கியவான் மாதிரி தெரியுது. ஹலோ, சில பேரோட பேசினா இனிமை, சில பேரோட. அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போயிருக்கிற, துக்க வீட்டுக்கு. அந்த அம்மா ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போடுவாங்க, ரொம்ப ஜம்ப் பண்ணுவாங்க. கேட்டேன், சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்கன்னு. அந்த அம்மா சொல்லுது, நான் பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்குன்னு. எங்கள் வீட்டுக்காரம்மா கூட இருந்தாங்க, இது உங்களுக்கு தேவையான்னாங்க.
சில பேரோட பேசுனா சமாதானம், சில பேரோட. எனக்கு வந்து பார்த்து கேட்டார், என்னை பார்த்து ஏங்க பார்க்காம போயிட்டீங்கன்னு. நான் நினச்சிட்டேன் என் சமாதானத்தை இழக்க விரும்பல, பிறகு அதான் உங்களோட பார்க்கல. திவ்யனுக்கு தெரியும் நினைக்கிறேன். சில பேரோட பேசுனா சமாதானம், சில பேரோட நீங்கள் நம்ப மாட்டீங்க. நேற்று 10:45 மணிக்கு ஒரு பாஸ்டர் ஃபோன் பண்ணுறாரு. 10:45 மணி நேற்று நைட்டு. என்ன அந்த பாஸ்டர் அப்படிலாம் சொல்கிறாரு. நான் சொன்னேன், அது என்கிட்ட ஏன் சொல்கிற, அவர்கிட்டயே சொல்லு. இல்லை கூட எதுக்கும் சொல்லி வைக்கிறேன், எனக்கு தேவையா இதெல்லாம். அந்த ஆளுக்கு புது அறிவு வேண்டாம். எத்தனை மணிக்கு என்னங்க இந்த மொபைல் இருக்குது ஃபோன்? 10:52. இவர் பாஸ்டரா? இவர் ரெண்டாவது குறிப்பு சொல்லுங்க. செய்த நன்மைக்கு நன்றியா இருப்பேன், செய்ய போற நன்மைகளுக்கெல்லாம் பாத்திரவானா இருப்பேன். தம்பி இப்படி பழி வாங்கிட்டீங்களே. ரெண்டாவது சொல்லுங்க, போலியான உயர்வுகள் உயர்வுகள் அல்ல. இந்த மரம் சொல்லுது எனக்கு ராஜாவா இரு. ஹலோ, பொய் சொல்லாம சொல்லணும். பொய் சொல்லாம. யாரை கேட்குதுன்னு தெரியல, கோச்சிப்பீங்களா தெரியல. பிரதர், இப்படிப்பட்ட வாய்ப்பு உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் அதை விட்டுருவீங்களா பிரதர்? நீங்கள் தான், நீங்கள் கோச்சிங் பண்ணி நினைக்கிறேன். அங்கேயும் உங்களை ரொம்ப பாடுபடுத்திட்டேன். உங்களை தான் பாட்டு பண்ண நீங்கள் தான். கொஞ்சம் நினைக்கிறீங்களா ப்ளீஸ்? சாரி, திட்ட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் பாஸ்டர் சொல்லுவீங்க அடுத்து வரை கூப்பிடாதீங்க, எனக்கு பரவாயில்ல. இப்படிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வந்துச்சுன்னா will you miss it or use it? யூஸ் இட். அவருக்கு ஒன்றுமே தெரியல. பயந்துட்டீங்களோ? யாரு உங்க மனைவி இருக்காங்களா இங்க? யாருங்க அவங்க? பயப்படுறாரு நினைக்கிறேன். ரொம்ப பயப்படாம சொல்லுங்க. இப்படிப்பட்ட வாய்ப்புகளுக்கு வந்துச்சுன்னா பயன்படுத்துவீங்களா இல்லை வேண்டான்னு சொல்லுவீங்களா? என்னங்க என்னங்க இது அநேகமாக இருக்குது. இதை விட நல்ல சம்பளங்க, நல்ல நல்ல உத்தியோகம். யூ கேன் பி எ ஜிஎம்மாக இருக்கலாம், டிஎம்மாக இருக்கலாம். உங்களுக்கு பென்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அப்புறம் பெண்ட் ஆகிறது அடுத்த விஷயம். ஸோ இன்னைக்கு மக்கள் வாய்ப்புகளை தேடி ஓடுகிற மக்கள் இந்த உலகம். தேங்க்யூ பிரதர். பொன்னை விரும்பும் பூமி, பொருளை விரும்பும் பூமி, இதில் தேவனை விரும்புகிற மக்கள் ரொம்ப கொஞ்சம் தான். என்னங்க என்ன உலகம் இது? பொன்னையும் பொருளையும் விரும்புகிற உலகம். ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன் பிரதர், இல்லை கவனிங்க. நீங்கள் மாப்பிள்ளை பார்க்குறீங்களே, எடுத்தோன்னு அவன் என்ன வேலை செய்கிறான், என்ன சம்பளம் வாங்குறான், அதான் பார்த்தீங்க ஒழிய அவன் ரட்சிக்கப்பட்டானா என்ன கேட்டுருக்கிறீங்களா? ஹலோ, அந்த பொண்ணை பார்க்குறீங்க, அழகாக இருக்குது, சிகப்பாக இருக்குது, ஐத்தில் வேலை செய்யுது, அந்த பொண்ணு ரட்சிக்கப்பட்டிருக்குதா, தேவனோடு உறவு இருக்குதா? அந்த பொண்ணுகிட்ட என்னைக்கே கேட்டீங்களா? பொண்ணு சிகப்பாக இருந்துச்சு, இன்னைக்கு பையன் கண்ணு சிவப்பாக இருக்குது. என்னங்க, நேற்று ஒரு பையன் வந்தான், HSBCயில் ஒர்க் பண்ணுறான், 60,000 சம்பளம் வாங்குறான். சொல்லிட்டு போகிறான், பாஸ்டர் நான் வந்து எங்கள் மனைவிட்டு சொல்லாதீங்கன்னு. என்னங்க நான் வந்ததை என்னடி பார்க்குறீங்க? அப்போ என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த அம்மா அவ்வளோ நல்லவங்க. ஹலோ, இரண்டாவது குறிப்பு என்ன சொல்லுங்க? போலியான உயர்வுகள் உயர்வு அல்ல. சத்தமாக சொல்லுங்க எல்லாரும். இன்னைக்கு அநேகர் சொல்லுகிற ஸ்டேட்மெண்ட் தெரியுமா? அநேகர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் பாருங்க, என்னை பாஸ்டர் உயர்த்தலை, என்னை பாஸ்டர் என்னை யூஸ் பண்ணலை. என்ன கவனிங்க எல்லாரும், என்னை பாஸ்டர் யூஸ் பண்ணலை, அவ யூஸ் பண்ணலை, யாரோ ஒருத்தர் யூஸ் பண்ணுறான். நல்லா கவனிங்க, யாரோ ஒருத்தர் நன்மை செய்கிறாங்கன்னா நமக்கு நன்மை செய்யலை, நம்ம ஜீவன் எடுக்க போகிறாங்க. சொல்ல புரியுதுங்களா? எல்லாம் சொல்லுங்க. தேவனால் வராத நன்மைகள் உயர்வுகள் எனக்கு தேவையில்லை. சத்தமா சொல்லுங்க. தேவனால் வராத உயர்வும் தேவனால் வராத அவுட் ஆஃப் வே வேண்டாங்க. பாருங்க, இந்த பொய் சொல்ல எனக்கு ஒரு 10 ரூபா கிடைக்கும், அது பாக்கெட்டை நிரப்பும், ஆனா என் மனசை நிரப்பாது. எது போயிடும்? சமாதானம். எது போயிடும்? ஆசீர்வாதங்கள் போயிடும். எது வரும்? பொய் பேசினா 10 ரூபா கிடைக்கும், அது நன்மை. ஆனா ஆண்டவருக்காக வாழ்ந்தீங்கன்னா அந்த 10 கோடி ரூபாய் உங்களை தேடி வரும். ஆமென் சொல்றீங்களா? நான் சொல்ல புரியுது? அது பெனிஃபிட்ஸ். ஒரு பொய் பேசினா எனக்கு 10 ரூபா கிடைக்குது, பெனிஃபிட்ஸ். ஆனா கர்த்தருக்காக நின்னா அது பிளஸிங். எது வேணும்? ஹலோ, எத்தனை பேர் சொல்ல முடியும் எனக்கு பணக்கார பெண்ணு தேவையில்லை, ஏழை பெண்ணாக இருந்தோட போதும், பக்தி உள்ள பெண்ணாக இருந்தால் போதும் சொல்கிற தாய்மார் ரொம்ப குறைவு. அதே பையன் கூட எனக்கு ஏழை பெண்ணாக இருந்ததை விட பரவாயில்ல, ரட்சிக்கப்பட்ட பெண்ணாக இருந்த போதும் சொல்கிற பையன்களும் பெற்றோர் ரொம்ப குறைவு. அதெல்லாம் வேணாம் பாஸ்டர். எத்தனை கிலோ போடுவாங்க? என்னங்க, காய்கறி தான் போடுவாங்க. இன்னைக்கு ஜனங்களுக்கு தேவை நன்மைகள் தான். எல்லாம் சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி.
எனக்கு தேவை நன்மைகள் அல்ல, ஆசீர்வாதங்கள். மூன்றாவது சொல்ல விரும்புகிறேன். மூன்றாவது ஒன்று, நம்பர் 1, the higher promotion. தம்பி போட்டார், போயிடுச்சு. போலியான இந்த உயர்வு கவனிக்கிறீங்களா? 3 காரியம் சொல்றேன். டிஸ்ட்ராக்ட், டிஸ்டர்ப், டிஸ்ட்ரக்ஷன். எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க எல்லாரும் தமிழ் சொல்லுங்க. இது என்னை டிஸ்ட்ராக்ட், திசை திருப்பும், டிஸ்டர்ப், குழப்பும், டிஸ்ட்ரக்ஷன், அழித்து விடும். எத்தனை பேர் அனுபவம் இருக்குது? சொல்லிட்டு கோச்சிக்க மாட்டீங்களே. ஹலோ, இந்த பிஸ்னஸ் பண்ணும்போது பார்ட்னர்ஷிப்பில் ஆண்டவர் ஐயா மாஸ்டரோட பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. நான் சொல்ல புரியுதுங்களா பிரதர்? டிஸ்ட்ராக்ட், அடுத்து டிஸ்டர்ப், அடுத்து டிஸ்ட்ரக்ஷன். ஹலோ, இந்த வாழ்க்கை போதும், இந்த உத்தியோகம் போதும், இந்த சம்பளம் போதும், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், இதை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஹலோ, ஜப வாழ்க்கை போயிடும், பரிசுத்தம் போயிடும், விசுவாசம் போயிடும், ஆலயம் போயிடும், ஆண்டர் போயிடுவாரு, பாஸ்டரும் போயிடுவாரு. நீங்க தனித்து சோலோ பாடணும். நான் ஒரு ராசி இல்லாத ராஜா தான் பாடிட்டு இருக்கணும். சொல்லுங்க எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நீர் மாத்திரம் போதும். சொல்லுங்க, நீர் மாத்திரம் போதும். சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க, நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே. திரும்ப சொல்லுகிறேன், ஒரு இந்து மார்க்கத்திலிருந்து வந்து 17 வயசுல இயேசு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். 43 வருஷம் வரைக்கும் நிக்கிறேன்னு சொன்னா ஒரே ஒரு காரணம் தான். காரணம் தெரியுமா? நீர் மாத்திரம் போதும். சொல்லி பாருங்க, உங்களை கர்த்தர் எங்கேயோ கொண்டு வச்சிருவாரு. ஆமென். நான் உலகத்தின் பல்வேறு உயர்ந்த இடங்களிலே பேசியிருக்கிறேன். பல இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸில் பேசியிருக்கிறேன். லீடர்ஸ் டு த லீடர்ஸ், கெஸ்ட் வீக்னு சொல்லுவாங்க. உலகத்தில் மிகப்பெரிய கான்ஃபரன்ஸ் தான் கெஸ்ட் வீக். அதில் பேச கர்த்தர் உதவி செய்தார். பெல்ஃபாஸ்டில், அயர்லாந்தில். இதுக்கெல்லாம் என்ன தெரியுமா? வேற ஒன்றும் கிடையாது. பாருங்க, சொன்ன கோச்சக்கூடாது. எனக்கு பின்னணி கிடையாது. எங்கள் அம்மா அப்பா படிக்காதவங்க, கையெழுத்து கூட போட தெரியாதவங்க. ஐ டோன்ட் ஹேவ் பேக்ரவுண்ட். தூக்கி விட ஆள் கிடையாது. ஆனால் கர்த்தர் தூக்கினார்னா உங்களை யாரும் கீழே தள்ளவே முடியாது. புரியுதா உங்களுக்கு? சொல்லுங்க, those who knows English, apparent blessings are not God's blessings. Apparent blessings are not God's blessings. சொல்லுங்க, போலியான உயர்வுகள் உயர்வுகள் அல்ல. உயர்வு வர மாதிரி தெரியும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க கிட்ட, நேத்து ஒருத்தர் வந்தார், நீங்க ஏன் சேனல் ஆரம்பிக்க கூடாதுன்னு கேட்டார். நான் கேட்டேன், நல்லா இருக்குது, பிடிக்கலையா உங்களுக்கு? என்னங்க, நீங்க ஏன் சேனல் ஆரம்பிக்க கூடாது? ஹலோ, நான் யாரா இருக்கிறேனோ அவராகவே இருக்க விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு அப்ரிஷியேட் பாஸ்டர் திவ்யன். ஏன் அவரை எனக்கு பிடிக்க சொன்னால், பாஸ்டர் நீங்கள் யாருக்கு கூப்பிட்டாலும் போக மாட்டேன். ஐ நெவர் கோஸ் டு எனி பிளேஸ். இட்ஸ் ஆனஸ்ட் பிஃபோர் த லார்ட். உங்களை ஏன் பிடிக்குதுன்னு சொன்னால், அவர் அவராக இருக்க விரும்புகிறார். அதாவது சில பேர் தங்களை வெளிப்படுத்த ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க. புரியுதா உங்களுக்கு? அன்றைக்கு ஒரு பாஸ்டர் சொல்கிறாரு, அவர் ஃபோட்டோ கொடுத்து, இந்த ஃபோட்டோ அப்படியே போடுங்க பாஸ்டர், இல்லை அபிஷேகம் இருக்குதுன்றாரு. என்னங்க, என் போட்டோவை அப்படியே போடுங்க. அநியாயமா இல்லை இதெல்லாம்? அதெல்லாம் தேவையில்லை. சொல்லுங்க, போலியான உயர்வு, போலியான மதிப்பு, போலியான அந்தஸ்து வச்சுக்க மாட்டீங்களே. இந்த இரவல் நகைலாம் வாங்கி கல்யாணத்துக்கு போகாதீங்க. அப்படிப்பட்ட கல்யாணத்துக்கு நீங்கள் போகவே வேண்டாம். ஏன்னா பட்டுப்படவை கட்டினா தான் கல்யாணத்தில் மதிப்பான அந்த கல்யாணம் உங்களுக்கு தேவையே இல்லை. எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் எப்படி போங்க? சத்தமாக சொல்லுங்கள் சிஸ்டர். நீங்கள் அன்றைக்கி கால் டாக்ஸி புக் பண்ணுறேன். அவன் கால் டாக்ஸிக்காரன் கேட்குறான், ஒயிட் போர்டு வேணுமா மஞ்சா போர்டு வேணுமான்னு. எத்தனை பேர் புரியுது? இந்த பொண்ணு பார்க்க போகும்போதெல்லாம், மாப்பிள்ளை பார்க்க போகலாம், எப்படி பொண்ணு பார்க்க எப்படி போகிறாங்க தெரியுமா? எப்படி போகிறாங்க? என்ன பிரதர் ஒன்றும் தெரியாமல் நடிக்கிறீங்க? அவன் நினச்சிப்பான் மாப்பிள்ளை சொந்த காரு போல, அது இரவல் காரு ஒன்று தெரியாது. கேட்டேன், அதுக்கு இதுக்கு ஒரு 400 ரூபா டிஃப்ரென்ஸ் அப்படின்னா. இப்படி கூட உலகம் இருக்குது இல்லை? ஹலோ, நீ காரில் வரவனெல்லாம் பாருங்க, இது அதாவது அது ஒரிஜினல் போர்டா இல்லை டூப்ளிகேட் போர்டான்னு பாருங்க முதல்ல. என்னடி பார்க்குறீங்க? சொல்லுங்க, உயரம் தேவையில்லை, ஆழம் இருந்தால் போதும். சத்தமா சொல்லுங்க. உலகம் உயரத்தை பார்க்குது, ஆனா பரலோகம் ஆழத்தை பார்க்குது. என் டைம் முடிஞ்சு போச்சு. நம்பர் 2 சொல்லுங்க, போலியான உயர்வுகள் உயர்வல்ல. நம்பர் 3, வாய்ப்புகள் நல்லது, சத்தமா சொல்லுங்க, ஆனால் அது தேவனிடமிருந்து வர வேண்டும்.
என்னிடத்தில் ஒன்று சொல்கிறேன் கேளுங்கம்மா. ஆமா, ஆண்டவர் நினைச்சாருன்னா உங்களை ஒரே நாளில் உங்களை தூக்கிட முடியும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஆமென். ஐசக் ஜோ சொல்லுவார் தெரியுமா, அடிக்கடி மெட்ராஸ் பாஸ் சொல்லுவார், அலேக்கா தூக்கிடுவாராம். எப்படி அடுத்த வாரம் பேசுவார் பாருங்க உங்ககிட்ட. எப்படி தூக்கிடுவார் ஆண்டவர்? அலேக்கா தூக்கிடுவாரு. நீங்க என்னத்தான் குட்டிகரணம் போட்டா கூட உங்களால் உயர முடியாது. ஆனா நீங்களா இருங்க, உங்களை எட்டாவது உயரத்துக்கு கத்தர் கொண்டு போயிடுவாரு. ஆனா ஒண்ணு, கத்தரை சந்தோஷப்படுத்துங்க, உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். எல்லாம் நிமிந்து உட்காந்து சொல்லுங்க. நிமிந்து உட்காந்து சிஸ்டர் நிமிந்து உட்காருங்க. என்ன சொல்லுங்க? தேவனை துக்கப்படுத்தி இந்த உலகத்தில் நான் சந்தோஷம் வாழவே முடியாது. சந்தோஷமா வாழவே முடியாது. கடைசியாக ஒரு மரம் ஒத்துக்கொண்டது. அந்த மரம் முட்செடி. அது சொல்லுச்சு, நான் ராஜாவா இருக்கிறேன், ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், நீங்க வரணும். தெரியுமா? எங்க வரணும்? என் நிழலுக்குள்ள வரணும். படிங்க சிஸ்டர், படிப்பீங்களா? அதற்கு முட்செடியானது மரங்களை பார்த்து, நீங்கள் என்னை உங்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறது மெய்யானால் என் நிழலிலே வந்து என் நிழலிலே. ஹலோ, எங்க வாங்க? என் நிழல். தம்பி, மாமியாரோட வீட்டோட மாப்பிள்ளை என்று பாக்குறீங்க. சொன்னா கோச்சிக்க மாட்டீங்களே. வாய்ப்புகளில் பிரச்சனைகள் உண்டு, பிரச்சனைகளில் வாய்ப்புகள் உண்டு. சொல்லுங்க எல்லாரும். வாய்ப்புகளில் பிரச்சனை உண்டு, பிரச்சனைகளில் வாய்ப்பு. ஏமா, நீங்க தனியார் கூட நடத்துறீங்களோ? சொல்லுங்க. வாய்ப்புகளில் பிரச்சனை, வாய்ப்புகளில் பிரச்சனை, பிரச்சனைகளிலே வாய்ப்பு. பிரச்சனைகளில் எத்தனை பேர் புரியுது? சும்மா புரியாம நடிக்கிறீங்க. சொல்றேன் 5 minutes. அதாவது பணக்கார பொண்ணு வீட்டோட மாப்பிள்ளை 100,000 நகை போடுறாங்க. என்ன பார்க்குறீங்க? ஃபேக்ட்ரி கொடுக்குறாங்க, காரு, வீடு, பங்களா, எல்லாம் A to Z. ஆனால் என்ன பிரச்சனைனா, கிருத்திகை அமாவாசைனா எல்லாம் தூக்கி தூக்கி அடிக்கும், சட்டை கூட கிழிக்கும். கிருத்திகை அமாவாசை அன்னைச்சுன்னா எல்லாம் தூக்கி தூக்கி அடிக்கும். அது புரியலையோ? அவருக்கு புரியல நினைக்கிறேன். யூ ஸ்பீக் தமிழ். இந்த கிருத்திகை அமாவாசை அன்னைக்கெல்லாம் வந்ததுன்னா she will change her mind. ஒரு மாதிரி ஆக்ரோஷம் பண்ணும், எல்லாம் தூக்கி அடிக்கும், சட்டை கூட கிழிக்கும். ஆனால் வேற பிராண்டட் சட்டை வாங்கி கொடுத்துருவாங்க. எது வாய்ப்பு? வீடு வாய்ப்பு, 100,000 நகை வாய்ப்பு, காரு வாய்ப்பு, சொந்த கம்பெனி வாய்ப்பு. ஆனால் என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? உங்களே வாடா போடான்னு சொல்லும் சில நேரத்தில். எது கிடைக்க தூக்கி அடிக்கும். அப்பப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் எய்ட் ரெடியாக இருக்கணும். என்னடி பார்க்குறீங்க சிஸ்டர்? ஆனால் பிரச்சனைகள் இருக்கும், அதில் மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கும். ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீ ட்ராவலில் நான் தூங்கவே இல்லைங்க. ஐ நெவர் ஸ்லெப்ட் நாட் இன் 1 minute. நிறைய பிரச்சனை. அந்த வெதர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஐ வாஸ் -7 இருந்தேன். கடந்த வாரம் ஃப்ரான்ஸில் இருந்தேன் அவங்க வீட்டில். அதுக்கப்புறம் 7 வெறும் ஜஸ்ட் 7 degrees குளிர். இங்கே வந்த உடனே மாறிடுச்சு. அந்த ஃபுட்டு வேறு, இந்த ஃபுட்டு வேறு. தூக்கமே இல்லை. நைட்டெல்லாம் ஒரு நிமிஷம் கூட தூங்கலை. அப்படியே வயிற்று பிடிச்சி ரொம்ப வலினா அவ்வளோ வலி. ஜஸ்ட் ஒரு நரக வேதனை தான். ஆனால் எப்படியோ ஐ வாண்ட் டு கீப் மை வேர்ட். பிரச்சனை, ஆனால் உங்களுக்கு இது வாய்ப்பு. என்ன பெரிய வாய்ப்பு? அறுத்துட்டு போகிறீங்க, இது பெரிய வாய்ப்பான்றீங்களா? கடைசி அவன் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அந்த மரம் சொல்லுது, நீ என் கீழே இரு. என்ன எது கீழே? எது கீழே? சத்தமா சொல்லுங்க. ஹலோ, எதையோ நம்பி எங்கேயோ போய் எங்க போயிட்டீங்க? என்னங்க அது என்ன செய்யும்? சத்தமா. அப்புறம் சென்னை பாஷையில குத்தும், அப்புறம் குடையும். இன்னைக்கு நம்முடைய பல பிரச்சனைகளுக்கு, நல்ல கவனிங்க, நம்முடைய பல பிரச்சனைகளுக்கு ஆசை காரணம், அவசரம் காரணம், அறியாமை காரணம். என்னங்க? அவதான் வேணும், அவளே கொடுப்பாரு, கடைசி பிரச்சனையும் கொடுப்பாரு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அவன் தான் வேணும், அவன் எல்லாம் செத்துருவேன். இன்னைக்கு டெய்லி சாவு. புரியுதா உங்களுக்கு? என்னுடைய பார்க்குறீங்க? ஹலோ சொல்லுங்க. ஆசை, சத்தமா, அவசரம், அறியாமை. எதுக்கு? எல்லாம் சொல்லுங்க. என் பிரச்சனைக்கு, சத்தமா சொல்லு பிள்ளை, என் பிரச்சனைக்கு யாரும் காரணம் இல்லை, நான் தான் காரணம். ஆசை காரணம், அறியாம காரணம், ரொம்ப அவசரப்பட்டேன். என்னங்க?
இல்லாட்டி செத்துருவான், அவன் செத்துருவானா, அதான் சினிமா டைலாக்கு. செத்துருவோம் மம்மி. இதெல்லாம் யாரை ஏமாத்துறது? உங்களே நீங்கள் ஏமாத்திக்கினீங்க. ஒரே ஒரு வசனம் சொல்லி முடிக்கிறோம், எல்லாம் எழுந்திருப்போம். ஒரே ஒரு வார்த்தை. இந்த வசனத்தை எல்லாரும் கட்டாயம் படிக்கணும். வசனத்தை எல்லாரும் கட்டாயம் படிக்கணும். படிக்க தெரியாதவங்க கூட, ஹலோ, படிக்க தெரியலன்னு சொன்னால் கூட அவங்களுக்கு இந்த வசனத்தை எடுத்து காட்டுங்க. சிஸ்டர், எரேமியா 17:13 எவ்வளோ சத்தமாக படிக்க முடியுமோ அவங்களோட சேர்ந்து நம்ம எல்லாரும் படிப்போம். எரேமியா 17:13. சத்தமா. இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே. ஒரு நிமிஷம், அவங்களோட சேர்ந்து எல்லாம் எழுந்துருங்களேன். எல்லாம் எழுந்திருந்து மேலே இருக்கிறவங்க எல்லாம். எரேமியா 17:13. வாலிப பிள்ளைகள்லாம், வாலிப பையன்கள்லாம், those who are married or unmarried, எல்லா பெரியவங்க சொல்லுங்க. இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியில் எழுதப்படும். புரியுதா? ஆண்டரை விட்டுட்டீங்கன்னா your names will write in the dust. தம்பி புரியுதுங்களா? in other word, உங்க வாழ்க்கை என்ன ஆயிடும்? உங்க வாழ்க்கை என்ன ஆயிடும்? இங்கிலீஷ்ல என்னங்க? புழுதி. சத்தமா சொல்லுங்க. இங்கதான் இருக்கு புழுதி வாக்கம். உங்க வாழ்க்கை என்ன ஆயிடும்? சத்தமா. எப்போ? கர்த்தரை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா, உயர்வை தேடி, வாழ்வை தேடி, வசதியை தேடி, பொன்னை தேடி, பெண்ணை தேடி, பொருளை தேடி, டிஸ்ட்ராக்ட், டிஸ்டர்ப், டிஸ்ட்ரக்ஷன்ஸ். தமிழ்ல போட்டுருது. உங்க பேர் எங்க எழுதப்படுமா? தம்பி புரியுதா உங்களுக்கு? கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும், அப்புறம் நீ காணும் தோற்றம். இந்த மரம் சொல்லுது, எனக்கு ரொம்ப பிடிச்சமான வார்த்தை, நோ. நான் என் மனைவி கேட்டு சொல்றேன், என் பிள்ளை கேட்டு சொல்றேன், என் பாஸ்டர் கேட்டு சொல்றேன். மரம் சொன்ன ஒரே வார்த்தை நோ. எல்லாம் சொல்லுங்க சத்தமா, சத்தமா சொல்லுங்க. உலகம் சத்தமா. தவறான உறவுகள், தவறான நண்பர்கள், தவறான வருமானம், புரியுதா? தேவையில்லாத உறவுகள், தவறான ஆசைகள், இல்லீகல் கான்டாக்ட்ஸ். சொல்லி பாருங்க, உங்களை கர்த்தர் எங்கேயோ வச்சிருவாருங்க. ஆமென். இன்னைக்கு 70 சபைகளை கட்டி, நான் சொன்ன பார்த்தீங்களா, 2000 அப்பா அம்மா இல்ல பிள்ளைகளை. நானே ஒரு ஆர்ஃபனுங்க. ஐ வாஸ் an orphan. அப்பா அம்மா இருந்தாங்க, ஆனால் அடுத்த வேலை சாப்பாடு கூட கிடையாது. எனக்கு காஃபி டீலாம் குடிச்சதே இல்லை வாழ்க்கையில். கல்லூரி படிப்பு வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதே கிடையாது. நான் 2000 அப்பா அம்மா பிள்ளையை வளர்த்து ஆளாக்கி இருக்கிறேன். இன்னைக்கு 200 பிள்ளைகள் இருக்காங்க என்கிட்ட. இதில் என்ன தெரியுமா காரணம்? ஆமென். உலகத்துக்கு நோன்னு சொல்லுங்க, ஆண்டவர் இயேசுன்னு சொல்லுங்க, உங்களை கர்த்தர் எங்கேயோ வச்சிருவாரு. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். கடையா சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. பூலோக நன்மைகளுக்காக சத்தமா மைக்கில் விட சொல்லுங்க. பூலோக நன்மைகளுக்காக பரலோக ஆசீர்வாதங்களை விடவே மாட்டேன். சொல்லுங்க, விட மாட்டேன், விட மாட்டேன், விட மாட்டேன். அதை பாடுவீங்களா? ஃபாஸ்ட் பாடாரு. விட மாட்டேன்.